अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। सशस्ते विष्णवासः कृणोमि तन्मे जुषस्वशितिविष्टा हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन् निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। अथ नवमोऽध्यायः। श्रीपराशरः तस्मिन् रासभदयिते ये सानुगे विनिपातिते सौम्यं तद्गोपगोपीनां रम्यं तालवनं बभौ। கீழ தேனுகாசுரன், தேனுகன்னு பெயரே தவிர அவன் ஒரு கழுதை ரூபத்துல வந்தவன். அவனை பெருமாள் நிரசனம் பண்ணார் அப்படிங்கிறத காண்பித்தோம். அதாவது பெருமாள்னா பெருமாளும் அவ அண்ணாவுமாக சேர்ந்து இருக்கிறத நாம பெருமாள்னு சொல்றோம். மேல பிரலம்பாசுரன் அப்படிங்கிறவனுடைய வதம் அதை காண்பிக்க போறார் இந்த அத்தியாயத்துல. அத நவமோத்தியாயா. ஸ்ரீ பராசராः தஸ்மின் ராசபதைத்தேயே சானுகே வினிபாதித்தே, தன்னுடைய கூட வந்தவர்களோட கூட அந்த கழுதை ரூபத்துல வந்த அசுரன் அடிக்கப்பட்ட பொழுது சௌமியம் தத் கோபகோபீனாம் ரம்யம் தாளவனம் பபௌ, அந்த தாளவனமானது சௌமியமாய் நன்னா பிரகாசித்தது. தாளவனம்னா பனை காடு. ததஸ்தௌ ஜாத ஹர்ஷௌ து வசுதேவ சுதாபுபௌ ஹத்வா தேனுகதைத்தேயம் பாண்டீரம் வட்டமாகதௌ. அவ ரெண்டு பேரும் அந்த பாண்டீர வட்டத்திற்கு வந்தார்கள். அது பெருசா இருக்கக்கூடியதான அந்த ஆலமரத்துக்கு. அதுக்கு கீழே அங்க நிறைய இதெல்லாம் ஒரு 10 ஸ்லோகம் வரைக்கும் கூட நாம பார்த்தோம். ஸ்வேலமானௌ பிரகாயந்தௌ விசின்பந்தௌ ச பாதபானே சாரயந்தௌ ச காதூரே வியாஹரந்தௌ ச நாமபிஹி. ஒருத்தர் பெயரை சொல்லி அழைத்து கொண்டவர்களாய் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவ ரெண்டு பேருமே நிர்யோக பாஷஸ்கந்தௌ தௌ வனமாலா விபூஷிதௌ சிசுபாதே மகாத்மானௌ பாலசிருங்கா விவர்ஷபௌ. ரெண்டு பேருமே குட்டியான கொம்பு கொண்டிருக்கக்கூடியதான மாடுகள் போல சந்தோஷமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்க நிறைய என்னென்ன விளையாடிட்டு இருந்தான்னு சொன்னால், அந்த மரத்துல ஊஞ்சலை கட்டி விளையாடிட்டு இருந்தாள். 8வது ஸ்லோகம். ததஸ்துவாந்தோலிகாபிஷ்ட நியுத்தைஷ்ட மகாபலௌ வியாயாமம் சக்ரதுஸ்தத்ர க்ஷேபணீயைஸ்ததாஸ்மபிஹி. அங்க கல்லு எல்லாம் போட்டு விளையாடிட்டு இருந்தாள். நன்னா உட்கார்ந்து எழுந்து கொண்டிருந்தாள். ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு யுத்தம் பண்ணிட்டு இருந்தாள். இப்படியெல்லாம் அவ மகாபலர்களான அவ வியாயாமம் போல பண்ணி கொண்டிருந்தார்கள். உடனே க்ஷேபணீயைஸ்ததாஸ்மபிஹி, கல்ல தூக்கி எறிந்தாள். இன்னொருத்தர் அந்த கல்ல பிடிக்கணும். இந்த காலத்துல பால பிடிச்சு விளையாடுற மாதிரி அவ கல்ல பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாளாம். தல்லிப்சு அசுரஸ்தத்ர சுபயோ ரமமாணயோ ஆஜகாம பிரலம்பாக்ஷோ
கோபவேஷ திரோஹிதாக தல்லிப்சு. தல்லிப்சுங்கிற தச்சப்தம் எது வேணாலும் கீழே சொல்லப்பட்ட கல்லையும் சொல்லலாம், அதை எரிந்ததானவர்களை கோபிகளை சொல்லலாம், அல்லது பெருமாளையும் பலராமனையுமே கூட சொல்லலாம். லிப்சுன்னா லப்து மிச்சுஹு, அதை பிடிக்க விரும்பியவனாய் அவர்களை பிரிக்க விரும்பியவனாய். தல் லிப்சுஹு கீழே வியாக்கியானத்துல தௌ ஜிக்ருஷுன்னு அவ ரெண்டு பேரையும் பிடிக்க வந்தவனாய்னு அர்த்தம் காண்பிச்சிருக்கா. தச்சப்தத்துக்கு பெருமாளையும் பலராமனையுமே அர்த்தமா சாதிச்சிருக்கார் எங்களாழ்வான். அல்லது அவ எரிந்த கல்ல பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரலம்பங்கிறதான ஒருத்தன் ஒரு மாடு கோபவேஷ திரோஹிதாக மாடு வேஷத்திலேயே வந்தான். சோபகாஹத நிஷங்கா தேஷாம் மத்தியமமானுஷாஹ மானுஷம் வபுராச்சாய பிரலம்போ தானவோத்தமாக. மாடு மேய்க்கிறவன் வேஷத்துல வந்தான். கோபவேஷிதா, கோபகான்னா மாடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன் வேஷத்திலே வந்தான். பிரலம்போ தானவோத்தமாக, தானவர்களுக்குள்ளே உத்தமன்னா மகா பலசாலிங்கிற அர்த்தத்திலே தவிர தானவர்கள் என்ன உத்தமம் வேண்டியிருக்கு. அப்படி மகா பலசாலியான தானாவன் வந்தான். இப்போ கோபர்களினுடைய வேஷத்தையே தரித்து கொண்டு வந்திருக்கான். தயோச்சித்ராந்தர பிரேப்சு அவிஷஹ்யம் அமன்யத கிருஷ்ணம் ததோ ரௌஹிணேயம் அந்தும் சக்ரே மனோரதம். தயோஹோ சித்ராந்தர பிரேப்சு, அவ கொஞ்சம் அசந்தான்னா உள்ள பூந்துடலாம், அவளை அடிச்சுடலான்னு நினைச்சுட்டு இருக்கான். சித்ராந்தர, சித்ரம் அந்தரம் ரெண்டுத்துக்குமே தொலை அதனுடைய நடுப்பகுதி. அவ ஏதாவது ஏமாந்ததான வேளையில ஒரு சின்ன அவகாசம் கொடுத்ததான இடத்துல கொஞ்சம் கண் அசந்தாளானால் அந்த இடத்துல நுழைவதற்காக எண்ணியவனாய். சித்ராந்தர பிரேப்சு அவிஷஹ்யம் அமன்யத, அது நடக்காதுன்னு நினைத்தான். அவிஷஹ்யம், அது தாழ மாட்டாததுன்னு நினைச்சான். ஏன்னா எத்தனை நேரம் காத்துட்டு இருக்கிறது, அவ எங்கேயாவது அசந்தாதானே. அதனால எப்படியாவது கிருஷ்ணம் ததோ ரௌஹிணேயம் அந்தும் சக்ரே மனோரதம், அதனால கிருஷ்ணனையும் ரோஹிணி குமாரனான இவனையும் பலராமனையும் அடிப்பதற்காக கொல்வதற்காக மனோரதம் பண்ணான், எண்ணினான், சங்கல்பித்தான். ஹரிணி கிரீடனம் நாம பால கிரீடனகம் ததாக பிரகுர்வந்தோ ஹிதே சர்வே த்வௌ த்வௌ யுகபதுச்சிதௌ. ஹரிணி கிரீடனம், ஹரிணி கிரீடனம் அப்படின்னா ஹரிணின்னா பெண் மானுக்கு பெயர், பெண் மான். அதனாலதான் ஆத்துல எல்லாம் ஹரிணின்னு பெயர் வச்சா இது என்ன மான் அப்படிங்கிற மாதிரி பெயர் வைக்கிறது, பெருச்சாளின்னு பெயர் வைக்க வேண்டியதுதானேன்னு ஒருத்தர் சொன்ன பொழுது, அதாவது விளையாட்டுக்கு அவர் சொன்ன பொழுது உடனே வேதா விஷயங்கள்ல ஞானம் கொண்டவரான காரணத்தினால அந்த சுவாமி தெரிவித்தார், நம்ம ஸ்ரீ விஷயக்குமானதான விஷயங்கள்ல ஹரிணிங்கிறதான திருநாமா இருக்கேன்னு பெருமாள் பிராட்டிக்கு அந்த பெயர் உண்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரிஞ்சது. இப்ப ஹரிணிங்கிறதுக்கு பிரசித்தமா எப்படியானால் பிராட்டிக்கு பிரசித்தமானதான அர்த்தம் இருக்கோ நமக்கு தெரியும் அது. ஆனா ஒரு சாதாரணமா ஒரு வடக்கு பக்கத்துல ஹரிணிங்கிற பெயர்லாம் ரொம்ப பிரசித்தமா இல்லாத வாழ்கிட்ட போய் கேட்டா ஹரிணின்னா சம்ஸ்கிருதம் நல்லா தெரியும் அப்படின்னா அவ உடனே மானுக்கு தான் சொல்லுவா. ஹரிணி ஸ்ரீலிங்கம், ஹரிணாஹா ஹரிணி, ஹரிணாஹா மான், ஹரிணி பெண்மான். அப்படி அவ ஹரிணி கிரீடனகம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல்ல இந்த காலத்துல தவள ரேஸ் அப்படின்னு இப்படி கையை இப்படி வச்சுட்டு அது ஓடணும் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி முயல் குட்டி ரேஸ் அப்படின்னு இப்படி வச்சுட்டு ஓடணும் அப்படி கங்காரு ரேஸ் எல்லாம் சொல்றா. அதெல்லாம் ஸ்கூல்ல குட்டி பசங்களுக்கு அதெல்லாம் பண்றா. அந்த மாதிரி அவள்லாம் அதுக்கெல்லாம் கிருஷ்ணன் காலத்துல ஹரிணி கிரீடனக்கம், மான் மாதிரி குதிக்கணுமா. கிட்டத்தட்ட மான் மாதிரி குதிக்கிறதும் நம்ம கங்காரு மாதிரி குதிக்கிறதும் அப்படிதான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல குதிச்சு நிற்கும். கங்காருவும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி அவ ஹரிணி கிரீடனக்கம் நாம பால கிரீடனக்கம் ததாக பிரகுர்வந்தா, குழந்தைகளினுடையதான பால கிரீடனக்கம். கிரீடனக்கங்கிறதுக்கு விளையாட்டுன்னு அர்த்தம் உண்டு, விளையாட்டு சாமான்னு அர்த்தம் உண்டு. இந்த இடத்துல விளையாட்டு குழந்தைகளினுடைய விளையாட்டை மான் போலே துள்ளி குதித்தலாம் விளையாட்டை விளையாடி கொண்டிருப்பவர்களாய். அதுவும் எப்படி பண்ணணுமா,
துவௌ துவௌ யுகபதுச்சிதௌ ரெண்டு பேரா சேர்ந்துட்டு அதை பண்ணணுமா. ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் ஏத்திக்கணும். அந்த மாதிரி ஸ்ரீதாம்நாசக கோவிந்த பிரலம்பேன ததா பலஹ கோபாலைரபரைச்சான்யே கோபாலா புப்ளுஸ்ததாஹ முதுகுல ஒருத்தரை வச்சுண்டு குதிக்கணும் அப்படிங்கிறது ரெண்டு பேரா. அப்போ பெருமாள் ஸ்ரீதாமா அப்படிங்கிறவனோட கூட ரொம்பவும் பிரசித்தமானவன். அந்த ஸ்ரீதாமாவை தன்னுடையதான கூட்டாளியா சேர்த்துண்டான் பெருமாள். ஸ்ரீதாம்நாசக கோவிந்தா பெருமாள் ஸ்ரீதாமாவோடே இருந்தான். பெருமாள் குதிக்கணும், ஸ்ரீதாமா அவன் முதுகுல இருப்பான். எவ்வளவு பெரியதான் அவனுக்கு. ஸ்ரீதாமாவுக்கு மாத்திரம்தான் கிருஷ்ண வாகனம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையானா. ஸ்ரீதாமா ஒரு வாட்டி கீழே இருந்து பெருமாள் அவன் முதுகுல ஏறிண்டான் அப்படின்னு சொன்னா, நீங்க சிவன் கோவில்கள் எல்லாம் பார்த்தா இந்த நரபுருஷ வாகனம்னு ஒண்ணு இருக்கு. அவ அப்படி ஒண்ணு வச்சுட்டு இருக்கா. இந்த பக்கத்துல அடிவங்கள் கோவில் பக்கத்துல இந்த ஊர்ல பக்கத்துல ரொம்ப பிரசித்தமானது சைதாப்பேட்டையில காரணீஸ்வரர் கோவில். அதே மாதிரி மயிலாப்பூர்ல இல்லையா என்ன கல்பகாம்பாள், அது என்னமோ சமயத்தை என்ன இங்க காரணீஸ்வரர். அந்த கோவில்கள்ல எல்லாம் என்ன நடக்கிறதுங்கிறத பேப்பர்ல போடுறா. அப்போ அதுல நரபுருஷ வாகனம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ ஒரு வாகனம், ஒரு ஆண் ஒரு மனுஷன் வேஷத்துல இருக்கு சிவனுக்கு. அந்த மாதிரி பெருமாளுக்கே கூட ஸ்ரீதாமா வாகனமா இருந்தான். பெருமாளுக்கு என்னென்னமோ வாகனங்கள் எல்லாம் நாம சொன்னா, அவன் வாஸ்தவமா விளையாடின விளையாட்டுல ஒரு கிருஷ்ணன் கோவிலா இருந்தா அந்த கிருஷ்ணன் கோவில்ல இந்த வாகனமும் வைக்கலாம். ஸ்ரீதாமாவனுடைய தோல்ல ஏறிக்கிறது அப்படிங்கிறது இப்படி விளையாடிட்டு இருந்தாலாம். அப்போ பலனோட சேர்ந்தவன் யாரு, அதாவது பலராமாவோட சேர்ந்தவன் யாருன்னா இந்த பிரலம்பன். அவன் தான் இடையன் வேஷத்துல வந்திருக்கானே. அந்த பிரலம்பன் பலராமாவோடைய கூட்டணியா இருந்தான். இவன் பெருமாளோட கூட்டணியா இருந்தான். கோபாலை அபரைச்சான்ய இன்னும் இருக்கக்கூடியதான கோபாலகர்கள் எல்லாம் கூட இருக்கிறவாளோட சேர்ந்து பிறகு எல்லாருமாக குதித்தார்கள். ஒருத்தர முதுகுல வச்சுட்டு குதிக்கணுங்கிற மாதிரியான விளையாட்டு போல இருக்கு. ஸ்ரீதாமானம் ததः கிருஷ்ண பிரலம்பம் ரோஹிணி சுதாஹ ஜிதவான் கிருஷ்ண பக்ஷீயைஹ கோபைரன்யே பராஜிதாஹ. இப்போ அந்த விளையாட்டுல ரெண்டு பேரா ஒருத்தர் தூக்குறதுன்னு ஒண்ணு, ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடுறதுங்கிறது ஒண்ணு. அப்ப ஸ்ரீதாமாவுக்கும் பெருமாளுக்கும் போட்டி வந்துதான். ஸ்ரீதாமானம் ததः கிருஷ்ணா அவ ரெண்டு பேரும் இப்ப போட்டி யார் ஹரிணப்ளுதத்துல போறா அப்படின்னு. அதாவது அது என்னது, அது மான் மாதிரி குதிச்சுண்டு வியாக்கரணத்துல ஒரு சூத்திரத்துல அந்த இடத்துல ஒரு பதம் வரணும்னா அது ஏற்கனவே மேல் சூத்திரத்துல சொல்லியாச்சுன்னா அதை திருப்பி சொல்ல மாட்டா. அதுல இருந்து நாம தருவிச்சுக்கணும். சூத்ரேஷ் அதிருஷ்டம் பதம் சூத்ராந்தராத் அனுவர்த்தனீயம் சர்வத்ரன்னு ஒரு வாக்கியம். ஒரு சூத்திரத்துக்கு வேண்டியதான பதம் அது முதல் சூத்திரத்துல சொல்லிடுவா. அதுக்கப்புறமா இப்ப பின்னாடி அச்சு இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னா, அச்சின்னு ஒரு சூத்திரத்துல சொல்லிட்டாருன்னா அந்த அச்சிங்கிறது அந்த சூத்திரத்துல இருந்து அப்படியே தருவிச்சுக்கணும். அது அப்படியே அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த இடத்துல முடியறதோ அதுக்கு நிவிருத்தின்னு பேர். அதுக்கப்புறமா அதுக்கு ஜல்லு பரமா இருந்ததுன்னா அப்படின்னு ஜல்லின்னு விடுவார். அது நாம புரிஞ்சுப்போம். அது படிச்சாக்க புரியும் அது. ஆனா சில நேரங்கள்ல என்ன ஆகுமா, இப்ப 32வது சூத்திரத்துல அச்சின்னு இருக்குன்னு வச்சுப்போம், அச்சு பரமா இருக்கிற பொழுது. அப்ப 33வது சூத்திரத்துல அச்சு பரமா இருக்கணும்னு சொல்ல மாட்டார். ஆனா நாம அதை புரிஞ்சுப்போம். 34ல அப்படி புரிஞ்சுப்போம். இப்ப அந்த மாதிரி 32வது சூத்திரத்துல அச்சின்னு சொல்லி 4 சூத்திரத்துக்கு அது அச்சு பரமா இருக்கிற பொழுதுன்னு வேண்டி இருக்குன்னா அவ அச்சின்னு சொல்ல மாட்டா சூத்திரத்துல. நாம அதை புரிஞ்சுப்போம். 36வது சூத்திரத்துல அந்த அச்சிங்கிறது வேண்டாம்னு வச்சுப்போம். அந்த இடத்துல அச்சி இல்ல, அவரே ஒரு ஜலின்னு ஒண்ணு சொல்லிட்டார் அப்படின்னா அப்ப 35வது சூத்திரத்தோட அச்சினுடைய அனுவிருத்தின்னு பேர், தொடர்ச்சி. அது தொடர்ந்து வரது நின்று போயிடும். ஆனா திடீர்னு 37வது சூத்திரத்துக்கு அச்சு 36ல அச்சு நின்று போயிடுது. 37க்கு மறுபடியும் அச்சு வேண்டி இருக்கு
அப்படின்னா அவ அப்பயும் அச்சின்னு சொல்ல மாட்டார். அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மண்டூக்க புலுத்தி ஒரு சூத்திரத்தை தாண்டி அந்த அச்சுங்கிறது நிவர்த்தி இது அனுவர்த்திக்கும். 32, 33, 34, 35 வரைக்கும் வந்த அச்சு அதுல 32ல மாத்திரம்தான் சொல்லப்பட்டது. 33, 34, 35 சூத்திரங்கள்ல சொல்லப்படல. ஆனா அது அப்படியே நாம எடுத்துப்போம். 36ல அச்சு வேண்டியதில்லை, அவரே ஹல்லுன்னு சொல்லிட்டார். 37ல அச்சு வேண்டி இருக்குன்னா ஒரு சூத்திரத்தை தாண்டி அது குதிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி அனுவிருத்தி நின்று மறுபடியும் அது தொடர்றதுக்கு வியாக்கரணத்துல மண்டூகப்ளுதி, அதாவது தவளையின் குதித்தல் அப்படின்னு அர்த்தம். நடுவுல இருக்கிறத விட்டுட்டு தவளை குதிக்கிறது பாருங்க, நடுவுல இருக்கிற இடங்கள் சிலதை விட்டுட்டு, அந்த மாதிரி அதுக்கு மண்டூகப்ளுத்தின்னு பெயர். அந்த மாதிரி இவாள்லாம் அங்க பேக்கப்ளுத்தி, அதாவது மண்டூகப்ளுத்தி தவளை குதிக்கிற மாதிரி இவா ஹரிணப்ளுத்திய பண்ணா. ஆனா ஹரிணப்ளுத்திய எப்படி பண்ணாள் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட கூட போட்டி போட்டு இருக்காள். ஸ்ரீதாமாவ பக்கத்துல வச்சுட்டு இருக்கான். இப்படிலாம் வேற ஒரு இடத்துல வருதோ இல்ல வேற கிரந்தத்துல படிச்சேனோ தெரியல, அவளை தூக்கிண்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி. இப்பவே கூட அவனை முதுகுல இறக்க விடாமல் பண்ண போறாருன்னு பின்னாடி வரப்போறது. அப்போ அவனோட கூட போட்டி போடுறார் பெருமாள். ஸ்ரீதாமாவோட போட்டி போட்ட அவனை ஜெயிச்சுட்டார். அதாவது வேகமா மான் மாதிரி குதிச்சு அந்த போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். ஸ்ரீராமானம் தத கிருஷ்ணா. பலராமனோட கூட இருந்தவன் யாரு, போட்டிக்கு வந்தவன் யாருன்னா பிரலம்பன். அவன் தான் அந்த அசுரன். பிரலம்பம் ரோஹிணி சுதாஹா ஜிதவான். அப்படி அவ ரெண்டு பேரும் தன்னோட கூட இணையா வந்தவாளை ஜெயித்தாள். கிருஷ்ண பக்ஷீயைர் கோபைர் அந்நே பராஜிதாக. அப்படி கிருஷ்ணனினுடைய பட்சத்துல இருக்கிறவாளால மற்ற பட்சத்தவர்கள் எல்லாம் ஜெயிக்கப்பட்டார்கள். கிருஷ்ணன் ஒரு 10 பேரை சேர்த்துக்கிறான். எதிர் பக்கத்துல ஒரு 10 பேர் இருக்க விளையாட்டுல அந்த கிருஷ்ண பட்சத்துல இருக்கிறவா ஜெயித்தார்கள் போட்டியில. சங்கர்ஷணம் து ஸ்கந்தேன சீக்கிரம் உட்சிப்யதானவாஹ நபஸ்தலம் ஜகாமாஷு சச்சந்திர இவ வாரிதாக. அதே விளையாட்டுல அப்போ முதுகுல சுமக்கிறதுன்னு வந்த பொழுது பிரலம்பன் அசுரனும் இல்லையோ அவனை ரௌஹினேயன பலராமன முதுகுல சுமந்துண்டு ஆனா ஆகாசத்துல பயிண்டே இருக்கான். சங்கர்ஷணம் து ஸ்கந்தேன சீக்கிரம் உட்சிப்ய தானவாஹ. அவனை உட்சிப்ய தூக்கி கொண்டு அந்த அசுரனானவன் நபஸ்தலம் ஜகாமாஷு சச்சந்திர இவ வாரிதாக. அது எப்படி இருந்தது அப்படின்னா சச்சந்திரஹா வாரிதாக இவ ஜல சந்திரனோடு கூடிய மேகம், நீருண்ட கருத்த மேகத்துல எங்கேயாவது சந்திரன் இருக்க மாதிரி அசுரன் அவனை தூக்கிண்டு போனான். அசஹன் ரௌஹிணேயஸ்தத்ர சபாரம் தானவோத்தம. அசஹன் ரௌஹிணேயஸ்ய சபாரம் தானவோத்தமஹ வவ்ருதேசு மகாகாயஹ பிராவ்ருஷீவ பலாஹகஹ. அப்போ பலராமன் தன்னுடைய பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தினார். அவருடைய பாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா தாளமாட்டாதவனாய் அசஹன் ரௌஹிணேயஸ்ய சஹாபாரம் தானவோத்தமஹ. ரௌஹிணேயனான பலராமனினுடைய பாரத்தை தாங்க மாட்டாதவனாய் அந்த அசுரனானவன் வவ்ருதேசு மகாகாயஹ. அவனும் தன்னுடைய உடம்ப எவ்வளவோ அந்த பாரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கிறான். அது என்னன்னா பிராவ்ருஷீவ பலாஹகாஹ. மழைக்காலத்துல எப்படியானால் மேகம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடையதான அளவு பெருசாகிறதோ, கொஞ்சம் போற கருத்த மேகம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போகிறது பாருங்க. அந்த மாதிரி அவன் தன்னுடைய உடம்பை பெருசாக்கி கொண்டான். அவருடைய பாரத்தை தாழமாட்டாதவனாய் அந்த பிரலம்பாசுரன். சங்கர்ஷணஸ்துதம் திருஷ்ட்வா தத்த சைலோபமாகிருதிம் ஸ்ரத்தாமலம்பாபரணம் மகுடாட்டோபமஸ்தகம் ரௌத்ரம் சகடசக்ராட்சம் பாதன்யாசலக்ஷிதிம் அபீதமனசா தேன ரக்ஷசா ரௌஹிணீ சுதாஹ கிரியமாணஸ்ததः கிருஷ்ணம் இதம் வசனமப்ரவீத். சங்கர்ஷணஸ்துதம் திருஷ்ட்வா தந்த சைலோபமாகிருதிம். நல்ல கருத்த மேகத்தினுடையது போலே
எரிக்கப்பட்ட கருத்த மேகத்தினுடையதான ஆக்கிருத்தியை கொண்டவனாய் ஸ்ரத்தாமலம்பாபரணம் எல்லாரும் மாலை போட்டுட்டு இருக்காளோ இல்லையோ அவங்க நேற்றுக்கு அன்னைக்கு சொன்னோமோ இல்லையோ அந்த ஸ்ரத்தாம லம்பாபரணம் தொங்கக்கூடியதான பெரிய மாலையோட கூடியவனாய் மகுடாட்டோபமஸ்தகம் அவனுடைய தலையில வேற ஏதோ ஒரு மக்குட்ட ஆட்டோப்ப மஸ்தகம் என்னது கிரீட்டத்தினுடையதான அழகு போன்ற மஸ்தகத்தை கொண்டவனாய் எதையோ ஒன்று தலையில வச்சுட்டு கிரீட்டம் போட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடியதான அந்த அசுரனை ரௌத்ரம் சகட சக்கராட்சம் அந்த பயங்கரமானவனும் கோபிஷ்டனும் அந்த கடையாணி மாற்ற இடம் பாருங்க அதுக்கு பேர் சக்கர அக்ஷான்னு பெயர் அதான் அக்ஷ ஆணிதான் அச்சாணின்னு ஆயிடுச்சு அக்ஷாணிதான் அச்சாணின்னு ஆயிடுச்சு அக்ஷத்தினுடைய ஆணி அப்படின்னு அது அக்ஷாணின்னு ஆணிங்கிறது தமிழ் பதம் ஆனா அக்ஷங்கிறத அப்படியே அச்சான்னு அச்சுன்னு ஆயிடுச்சு அந்த சக்கராட்சம் அந்த அச்சு மாதிரியான கண்ணு கொண்டவனான பாதன்யாச சலக்ஷிதின் அவனை தூக்கின்னு போறானோ இல்லையோ அதனால அப்படி காலை தூக்கி வச்சானா அவனுடைய பாரம் மேல இருக்கக்கூடிய பலராமனுடைய பாரம் இதனால பூமியே நடுங்கிறதா அக்ஷன் பாதன்யாச சலக்ஷிதின் காலை வைக்கிறதுனால பூமியை அசைவித்தவனும் அப்படிப்பட்டதான அந்த ராட்சசனை அபீதமனசா தேன ரக்ஷசா ரௌஹிணி சுதா அப்படிப்பட்டதான அவனை பார்த்து தம் திருஷ்டுவான்னு மேல ஸ்லோகத்துல இருப்பாருங்க அவனை பார்த்து அபீதமனசா தேன ரக்ஷசா ரௌஹிணி சுதா அந்த கொஞ்சம் கூட அபீத மனசா தேன ரக்ஷசா ரௌஹிணி சுதா கிரியமானாக கொஞ்சம் கூட பயம் இல்லாதவனான அந்த ராட்சசனினாலே இந்த ரௌஹிணி சுதாக கிரியமானாக அபகரிக்கப்பட்டவனாய் பலராமன் அபகரிக்கப்பட்டவனாய் அப்படி அபகரிக்கப்படக்கூடியவனான ரௌஹிணி சுதாக கிருஷ்ணமிதம் வச்சனம் அப்ரவீத் கிருஷ்ணனிடத்திலே இந்த வார்த்தையை சொன்னான் கிருஷ்ணம் இதம் வச்சனம் அப்ரவீத் கிருஷ்ணனிடத்திலே இந்த வார்த்தையை சொன்னான் எந்த வார்த்தை அப்படின்னு இப்போ அவனாலே தூக்கி செல்லப்படக்கூடியவனான பலராமன் இந்த வார்த்தையை சொன்னான் அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளை சொன்னான் கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ரீயாம் ஏஷாஹ பர்வதோதக்ரமூர்த்தினா கேனாபி பஷ்யதைத்யேன கோபாலச்சத்மரூபிணா ஒரு கோபால வேஷத்திலே வந்திருக்கக்கூடிய யாரோ ஒரு ராட்சசனினாலே நான் இப்பொழுது அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் ஸ்ரீயாமி நான் அபகரிக்கப்படுகின்றேன் ரே கிருஷ்ணா நான் இப்பொழுது அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் யாரோ ஒரு தைத்தியனால மாட்டு இடையன் வேஷத்தை கொண்டிருக்கக்கூடியவனால் யதத்ர சாம்பிரதம் காரியம் மயா மதுநிஷூதனா தத்கத்யதாம் பிரயாத்யேஷா துராத்மா திசத்வரான்விதாக அதனால நான் இப்ப என்ன பண்ணணும் சொல்லு அது நான் பண்றேன் இந்த துராத்மா ரொம்ப தூரம் நம்மளை தூக்கி கொண்டு வேகமாக போகிறான் நம்மளைதான் என்னை தூக்கி கொண்டு வேகமாக போறான் அதனால நான் இப்ப என்ன பண்ணா உச்சிதம்னு நீ சொல்லுன்னா அவன் தான் அண்ணா ஆனா இப்ப பெருமாள்கிட்ட கேட்கிறான் ஸ்ரீ பராசராக தமாஹ ராமம் கோவிந்தாக ஸ்மித பின்னோஷ்ட சம்புட்டாக அவனை பெருமாள் புன்னகையினாலே பின்னோஷ்டம் அதாவது புன்னகையினாலே பிரிந்த உதடுகளை கொண்டவனான பெருமாள் மகாத்மா ரௌஹிணே யஸ்ய பலவீரிய பிரமாணவித்து அந்த பலராமனினுடைய பலம் வீரியம் சக்தி தேஜஸ் ஆகியவற்றை நன்னா அறிந்ததான பெருமாள் சொன்னா ஸ்ரீகிருஷ்ணா என்னன்னு சொன்னா கிமயம் மானுஷோ பாவா வியக்தமேவாவலம்பியதே நீ என்னமோ மானுஷ்ய வேஷம் மாதிரி இருக்கிறாய் ஏற்கனவே காளியன் இருக்கிற பொழுது அவனை பார்த்து பலராமன் பேசினான் இப்ப பலராமனை பார்த்து பெருமாள் பேசுறார் நான் என்ன பண்ணணும்னு கேட்ட பொழுது என்னமோ மனுஷ தன்மைய மாதிரி நடித்துக் கொண்டிருக்கிறாயே மானுஷோபாவா வியக்தமேவாவலம்பியதே சர்வாத்மன் சர்வகுஹ்யானாம் குஹ்ய குஹ்யாத்மனாத்வயா
எல்லா விதமானதான வஸ்துக்களையும் மறைக்கக்கூடிய வல்லமை கொண்டவனே, எல்லா வஸ்துக்களுக்கு உள்ளேயும் சென்றிருக்கக்கூடிய தன்மை கொண்டவனே, அவன் அனைத்தையும் குஹ்யமாய் மறைக்கக்கூடிய சக்தி கொண்டவனே. எல்லாத்தையும் உன்னால மறைக்க முடியும், உனக்குள்ள எல்லாத்தையும் மறைக்க முடியும், எல்லாத்துக்குள்ளேயும் நீ மறைய முடியும். அப்படிப்பட்டதான சக்தி கொண்டவனே, நீ என்ன பண்ணு? ஸ்மராசேஷ ஜகத்பீஜ காரணம் காரணாக்ரஜ ஆத்மானமேகம் தத்வச்ச ஜகத்யே காரணவேச்சயத். ஸ்மர அசேஷ ஜகத்பீஜ. பெருமாள் சொல்றார், அசேஷ ஜகத்திற்கும் பீஜபூதன் அத்தனை லோகத்திற்கும் நீதான் காரணமான விதையாயிருக்கிறாய், காரணமாயிருக்கிறாய். காரணாத்மஜ காரணம் காரணாக்ரஜ. பெருமாள் அதுல ஒரு அழகான வார்த்தை சொல்றான், நீதான் காரணம்னு சொன்னான். ஆனா நான் தான் காரணம்னு அவனுக்கு தெரியும், தான் தான் காரணம். அதனால காரண அக்ரஜா, காரணபூதமான வஸ்துவிற்கும் அண்ணாவேன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காரணபூதமான வஸ்து எனக்கே அண்ணான்னு முதல்ல அர்த்தம். இன்னொன்னு காரணாகிரஜ அப்படின்னா காரணத்திற்கும் மேம்பட்டவன், காரணத்திற்கும் முன்னாடி இருப்பவன். அப்படின்னா உன்னால முடியாதது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். காரணத்துக்கு முன்னாடி எதுவும் இருக்காது. காரணாகிரஜங்கிறது காரணமாய் தன்னை சொல்கின்று அவனுக்கே அண்ணாவாய் இருந்து அவனையே நியாமிக்க கூடிய அளவிலே இருப்பவனே, அப்படிப்பட்டதான மகா மகிமை கொண்டவனே. ஆத்மானமேகம் தத்வச்ச ஜகத் ஏ காரணவே சயத்து. தானே ஒருவன், தனி ஒருவன்கிறதையும் ஜகத் ஏ காரணவே சயத்து. மொத்தமா லோகங்கள் எல்லாம் ஏகாரணவமா வெறும் ஜலமயமா இருக்கின்ற பொழுது ஒரே ஆத்மாவாய் ஒன்றும் தேவும் உலகும் இல்லாத அன்றுல பட்டசிய பத்திரசிய புட்டே சயானனாய் இருப்பவனே. எல்லாமே பெருமாள் தான். ஆனா தானும் அவனும் வேற வேற அம்சங்கள் இல்லைங்கிறதுக்காக காண்பிக்கிறார். இன்னவேசி யதாஹம் சத்வம் சைகம் காரணம் புவா. மறுபடியும் ஸ்பஷ்டமா சாய்க்கிறார் பாருங்க. உனக்கு தெரியாதா, நீயும் நானும் ஒரே அம்சமாக இருந்துதானே லோகத்திற்கு காரணபூதங்களாயிருக்கிறோம். இன்னவேசி யதா அகம் சத்வம் சைகம் காரணம் புவா. நானும் நீயும் தான் ஒரே காரணம் இந்த லோகத்திற்கு. பாராவதாரணாச்சாய மர்த்தியலோகமுபாகதௌ. இதே விஷயங்களை காளியன் பிடிச்சிருந்த பொழுது பெருமாளுக்கு அவன் சொன்னான். ஆனா அப்போ நீதான் ஜகத்துக்கெல்லாம் காரணம்னு சொன்னான், அவன் ஆதிசேஷன அவதாரமா இருக்கிறதுனால. இப்போ பெருமாள் அவன் அண்ணாங்கிற காரணத்தினால உனக்கு தெரியாதா, நானும் நீயும் ஒரே அம்சம் தானே, ரெண்டு பேருமே பூமி பாரத்தை போக்குவதற்காகத்தானே பூமி லோகத்துக்கு வந்திருக்கோம். மத்திய லோகமிகாகதௌ உபாகதௌ. அப்ப பரமாத்மாவினுடைய அம்சங்களை இது நாள் வரைக்கும் மற்றவா சொல்லி கேட்டிருக்கோம். ரிஷிகள் சொல்றா, ராஜாக்கள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, குழந்தைகள் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா, பிரகலாத துருவாதிகள் எல்லாம் மகர்ஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணி கேட்டிருக்கோம், தபஸ்விகள் யோகிகள் ஸ்தோத்திரம் பண்ணி கேட்டிருக்கோம். என்னென்னமோ மற்றவாள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, நடுவுல போன காளிய தமன வேலையில இவன் ஸ்தோத்திரம் பண்ணி கேட்டோம், பலராமன். இப்போ பெருமாளே பரமாத்மாவை பத்தி பேசுறார். நபஷிரத்தேம்புவஹாச்ச கேஷாஹ பாதௌ க்ஷிதிர்வக்ரம் அனந்த புத்தி அனந்தவன்னிஹி சோமோ மனஸ்தே ஸ்வசிதம் சமீரணாஹ திசஷ்ச தஸ்ரோ வ்யயவாஹவஸ்தே. உனக்கு ஏதாவது பரமாத்மாவுக்குன்னு அர்த்தம். பரமாத்மாவினுடைய மொத்த பரமாத்மாவா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவனுடைய ஒரு அம்சம் பலராமன். ஆனா இப்ப பெருமாள் அவனை பார்த்து சொல்றார், நபாஹா சிரஸ்தே பூபாதௌ யஸ்ய நாபிர்வியதசுரநிலச்சந்திர சூரியௌ ச நேத்ரே. அந்த ஸ்லோகம் தான் நபஷிரஸ்தே. ஆகாசம் உனக்கு, நபஸ் உனக்கு சிரசா இருக்கு, அம்புவஹாச்ச கேஷாஹ, அதுல இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் உனக்கு கேசங்களா இருக்கின்றன. பாதௌ க்ஷிதி, உன்னுடைய திருவடியே பூமியாகிறது. வக்ரம் அனந்த வன்னி, உன்னுடையதான திருமுகமே முடிவில்லாததான நெருப்பாகும். சோமோ மனஸ்தே, சோமனாகிற சந்திரனுடைய மனசாகும். ஸ்வசிதம் சமீரணாக, காற்று மூச்சு காற்றேதான் காற்றாக விளங்குகின்றது. திசஸ்ரோவ்யயபாஹவஸ்தே, நான்கு திசைகளுமே உன்னுடைய கைகளாய் விளங்குகின்றன. பரமாத்மாவினுடைய தன்மைகள். சஹஸ்ரவக்த்ரோ பகவான் மகாத்மா சஹஸ்ரஹஸ்தாங்கிரி ஷரீர பேதாக
சஹஸ்ர பத்மோத்பவயோ நிராத்யஹ சஹஸ்ரஷஸ்வாம் முனையோ கிருணந்தி. உன்னை முனிவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்காக, உனக்கு கை கால் எல்லாமே 1000 காண்பிக்கிறார். சஹஸ்ரவக்ரா நமோஸ்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தே, அந்த ஸ்லோகம். சஹஸ்ரவக்ரா பகவான் மகாத்மா, சஹஸ்ரவக்ரனாகிறதான பகவான் நீயேதான். சஹஸ்ரஹஸ்தாங்கிரி ஷரீர பேதாக, பல ஆயிரப்பட்டதான கைகள் முதலியவற்றை கொண்டவன். சஹஸ்ர பத்மோத்பவ யோனிஹி, சஹஸ்ர பத்மத்திலிருந்து தோன்றக்கூடியவனுக்கே யோனி. சஹஸ்ர பத்ம உத்பவன், சஹஸ்ர தளங்களை கொண்டதான எந்த ஒரு தாமரை உண்டோ அதிலிருந்து உத்பவன் தோன்றக்கூடியவன் பிரம்மா, அவனுக்கே யோனி. சஹஸ்ர பத்மோத்பவயோ நீராத்யாக, நீதான் ஆத்யன். சஹஸ்ரஷஸ்வாம் முனையோ கிருணந்தி, உன்னை சஹஸ்ரஷாக ஆயிரக்கணக்கான முறையிலே லோகத்தவர்கள் கிருணந்தி ஏற்றுக்கொள்கிறார்கள். முனிவர்கள் உன்னையே ஒரு இடத்துல பரமாத்மாவாக பார்க்கிறார்கள், உன்னையே அப்பாவா பார்க்கிறாள், உன்னையே அம்மாவா பார்க்கிறாள். லோகம் எல்லாமே நீதானே, அப்படி உன்னை எல்லா வஸ்துக்களுமாக காண்கிறார்கள் ரிஷிகள். திவ்யம் ஹி ரூபம் தவ வேத்தி நான்யா, உன்னுடையதான பரமாத்ம ஸ்வரூபத்தை வேற யாரும் உணர முடிவதில்லை. பெருமாளனுடைய மொத்த பரமாத்மாவையும் பரமாத்மாவினுடைய மகாத்மியத்தையும் யாரால முடியும்? சர்வே வேதா எப்பதம் ஆமனந்தி, ஆனா எல்லா வேதங்களுமே அந்த இடத்துல அவனுடைய பாரண்யத்தினுடைய மறு எல்லைய சொல்றதுல அதுகள் எல்லாம் வாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஆயிடுறது. வேத்தி நான்யா தேவைரசேஷைர் அவதார ரூபம், எந்த தேவதைகளாலேயும் உன்னுடைய அவதார ரூபமானதே கூட முழுவதுமாக அறியப்படாததாய். ததர்ச்சயே ததர்ச்சியதே வேத்ஸின கிம் யதந்தே, அத்தனை தேவர்களாலேயும் உன்னுடையதான ரூபமானது, அவதாரத்திலே வந்திருக்கக்கூடிய உன்னுடைய ரூபமானது அர்ச்சியதே, தேவர்கள் எல்லாம் கொண்டாடுகின்றார்கள், பூஜிக்கின்றார்கள். இதின வேத்ஸி கிம் அப்படின்னு உனக்கு தெரியாதா? எதந்தே த்வயேவ விஸ்வம் லயம் அப்யுபைதி, அது மேல எல்லா வஸ்துக்களும் பிரளய காலத்துல உன்னிடத்திலேயே வந்து லயிக்கின்றன. காரியம் காரணத்துல லயிக்கும், அத்தனையும் உன்னிடத்திலே லயிக்கின்றது. நீயே பரம காரணன், நீயே வேற, நானே வேற இல்ல, என்னுடைய அம்சம்தான் நீன்னு. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன, இந்த ஸ்லோகங்களுக்கு என்ன பெருமைனார், பரமாத்ம தன்மைய ரிஷிகள் சொல்ல கேட்டிருக்கோம், ராஜ முனிவர்கள் ராஜாதிகள் ராஜ ரிஷிகள் சொல்ல கேட்டிருக்கோம், கிரந்தங்கள் யோகிகள் சொல்ல கேட்டிருக்கோம். பரமாத்மாவினுடைய பெருமைய பரமாத்மாவே சொல்ற இடம் இதெல்லாம். ஸ்வயாதிருதேயம் தரணி பிபர்த்தி, நீ தூக்கி தாங்கக்கூடிய பூமி இந்த லோகத்தை தாங்கிறது. சராச்சரம் விஸ்வம் அனந்த மூர்த்தா, சராச்சரமான இந்த லோகத்தை அனந்த மூர்த்தனே, பல வகைப்பட்ட வடிவங்களை கொண்டவனே நீ தாங்குகின்றாய். அதாவது எந்த பூமி எல்லாத்தையும் தாங்கிறதோ அந்த பூமியை நீ தாங்குகின்றாய். உன்னாலே தாங்கப்பட்டதான பூமிதான் எல்லா விதமானதான ஜந்துக்களையும் தாங்கி சர்வதாரிணியாகிறாள். கிருதாதி பேதை ரஜகால ரூபோ நிமேஷ பூர்வோ ஜகதே ததப்சி கலாமுஹூர்த்தா காஷ்டாஷ்டாஹோ ராத்ராஷ்ச சர்வஷாஹ. கலாமுஹூர்த்தா காஷ்டாங்கிறதான பல வகைப்பட்டதான கணக்குகளை கொண்டதான கால ரூபமாகவும், அதுவே பெரிய அளவுல போகிறதே யுகாதிகளாய் கிருதாதி யுகங்களாய், கிருத யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலி முதலியதான கால ரூபங்களாகவே நீயே இருந்து கொண்டிருக்கின்றாய். அந்த மாதிரி சரியான வேளையிலே ஜகத்து அச்சி, இந்த ஜகத்தை நீ அச்சி சாப்பிடுகின்றாய், அத்தி சாப்பிடுகிறார், அச்சி நீ சாப்பிடுகிறாய். அப்போ நீயே இந்த லோகங்களை எல்லாம் உருவாக்கி அதுகளை ஒரு கால விசேஷத்திலே அவைகளை சம்ஹரிக்கின்றாய். அத்தம் யதா பாடபவந்தினாம்பு ஹிமஸ்வரூபம் பரிகிருஹ்ய காஸ்தம் ஹிமாச்சலே பானுமதோம்ஷு சங்காஹத் ஜலத்வமப்யேதி புனஸ்ததேவ. தம் யதா பாடபவந்தினாம்பு ஹிமஸ்வரூபம் பரிகிருஹ்ய காஸ்தம் ஹிமாச்சலே பானுமதோம்ஷு சங்காஹத் ஜலத்வமப்யேதி புனஸ்ததேவ.
பெருமாள் ஒரு முக்கியமான விஷயம் சாய்க்கிறார். அதாவது எப்படியானால் இந்த எல்லா ஜலங்களும் பிரளய காலத்துல சமுத்திரத்துக்கு போகிறது, அங்க பாடவாக்னி அப்படின்னு, பாடவான்னா குதிரைன்னு அர்த்தம், படவான்னா அந்த குதிரை முகத்துல ஒரு அக்னி இருக்கு, அந்த அக்னிக்குள்ள போகிறது எல்லா ஜலங்களும் கால விசேஷத்துல. அத்தம் யதா பாடவவன்னினா அம்பு, எப்படியானால் பாடவவன்னி பாடவாக்னியினால அத்தம் அம்பு சாப்பிடப்பட்ட தீர்த்தம் சமுத்திர ஜலம் ஏகோதகமா இருந்த அத்தனை ஜலங்களும் என்ன ஆகிறது, ஹிமஸ்வரூபம் பரிகிருஹ்ய காஸ்தம். காஸ்தம் அப்படிங்கிறதுக்கு நிஷ்காசித்தம் வெளியிடப்பட்டது அப்படிங்கிற அர்த்தத்துல மறுபடியும் துப்பப்பட்டதாய், அந்த உள்ளுக்குள்ள போனதான ஜலம் மறுபடியும் வெளியிடப்பட்டதாய், அல்லது அதே அம்பு கேன கம் அப்படிங்கிறதான சப்தத்துக்கு ஜலம்னு பெயர் உண்டு, கஹா அப்படிங்கிற புல்லிங்க சப்தத்துக்கு பிரம்மா வாயு அப்படின்லாம் அர்த்தம் உண்டு. இங்க க அஸ்தம், ஆஸ்தம் இல்ல அஸ்தம்னு வச்சுக்கணும். கேன வாயுனா அஸ்தம் அல்லது ஆஸ்தம் தூக்கி எறியப்பட்டதாய், அதாவது எந்த ஜலம் பிரளய காலத்துல அத்தனை விதமான ஏகோதகமா இருந்தது, அந்த குதிரை முகத்துல இருக்கக்கூடிய படவாக்னிங்கிறதான நெருப்புக்குள்ளே போனதாய், ஒரு கால விசேஷத்திலே அதனாலே துப்ப பெற்றதாய் வெளியிடப்பட்டதாய் அப்படின்னு காஸ்தம், அல்லது அதுவே ஒரு கால விசேஷத்துல க அஸ்தம், க வாயுவினால் அஸ்தம் வெளியிடப்பட்டதாய். எப்படின்னா சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய கிரணங்கள்ல வாயு வம்சம் இருக்கும் இல்லையோ, அதனால ஹிமஸ்வரூபம் பரிகிருஹ்ய காஸ்தம், அது அந்த காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டு முதல்ல அது கெட்டியாகிறது. ஹிமஸ்வரூபம், அந்த ஜலங்கள் எல்லாம் பனியாகிறது. ஹிமாச்சலே பானுமதோம்ஷு சங்காத்து, அப்ப அது எல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து ஹிமாச்சலமாக இருக்கு. அந்த இடத்துல சூரியனுடைய கிரணங்களின் சேர்க்கையினால அதுகள் உருக ஆரம்பிக்கிறது. ஹிமாச்சலே பானுமதோம்ஷு சங்காத்து, சங்காத்து பானுமானான சூரியனுடைய கிரணங்களின் சேர்க்கையினால் ஜலத்வம் அப்ஜேதி புனஸ்ததேவ, மறுபடியும் அது ஜலமாகிறது. ஜலமா இருந்தது, பிரளய காலத்துல அக்னிக்குள்ள நுழைஞ்சது, அதுக்கப்புறமா அது வாயுவோட சேர்ந்து கெட்டியாக்கப்பட்டது, அது சூரிய கிரணங்களாலே மறுபடியும் ஜலமாகிறது. ஜலம் கெட்டியான பனி மறுபடியும் உருகி ஜலமாகிறது. ஹிமாலய மலையில அக்னியினுடைய நெருப்பின், அதாவது சூரியனினுடைய கிரணங்களால உருகி அதே பனி இப்போ ஜலம் ஆகிறதோ மறுபடியும். ஏவம் த்வயா சம்ஹரணே தமே தஜ்ஜகத் சமஸ்தம் த்வதபீனகம் புனः, அந்த மாதிரி ஒன்னால எப்படி பாடவாக்னியினாலே குடிக்கப்பட்டதான தீர்த்தம் மறுபடியும் வெளியிடப்பட்டு அது பனியாகி பனி உருகி வருதோ, அந்த மாதிரி இந்த ஜகத் சமஸ்தம் பிரளய காலம் முழுவதிலே சம்ஹரணே தமே தத்து, சம்ஹரணே அத்தம், சம்ஹார வேளையில உன்னாலே சாப்பிடப்பட்டதான இது சமஸ்தம் த்வததீனகம், உன்னையே அதீனமாக கொண்டு தவைவ சர்காய சமுத்யதஸ்ய, அப்பவே நீ கொஞ்ச நாள் கழித்து இவைகளை சிருஷ்டி பண்ணணும்னு முனைந்திருக்கின்ற பொழுது ஜகத்வமப்யேத்யனுகல்யமீஷ, ஒவ்வொரு முறையும் மறுபடியும் அதுகளே ஜகத்வம் ஜகத்தான தன்மையை அடைகின்றது. ஜகத்தா இருந்தது, அதாவது ஜலமா இருந்தது, உள்ளுக்குள்ள போச்சு, படவாக்னிக்குள்ள போச்சு, பனி ஆச்சு, ஜலம் மறுபடியும் உருகி ஜலமாச்சு. அந்த மாதிரி ஒன்னாலே அந்த லோகங்கள் எல்லாம் ஒன்னாலே சாப்பிடப்பட்டன, சரியான வேளையிலே உன்னாலே அவைகள் வெளியிடப்படுகின்றன. மறுபடியும் பிரளய காலத்துல இது சிருஷ்டி காலத்துல உன்னாலேயே அவை அனைத்தும் தோற்றுவிக்கவும் படுகின்றன. எப்படியானால் பாடவாக்னியில உள்ள போன ஜலம் மறுபடியும் ஜலவாகிற தன்மையையே நடுவுல பனியான் தன்மையிலிருந்து ஆகிறதோ, அந்த மாதிரி உன்னாலே விழுங்கப்பட்டதான லோகங்கள் எல்லாம் மறுபடியும் உன்னாலேயே வெளியிடப்பட்டு ரட்சிக்கப்படுகின்றன.
அப்போ பவானகம் ச விஸ்வாத்மன் ஏகமேவ ச காரணம், நீ நான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே காரணம்தான். ஜகதோஸ்ய ஜகத்யர்த்தே பேதேனாவாம் வியவஸ்திதௌ, நாம ரெண்டு பேரும் வேற வேற ரூபத்துல பேதமா இருக்கோம், பின்னாளா இருக்கோமே தவிர நானும் நீயும் ஒண்ணுதான். தஸ்மர்யதாம் அமேயாத்மன் ஸ்வயாத்மா ஜஹிதானவம், அதனால நீ உன்னுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கோ, உன்னுடையதான உண்மையான ஸ்வபாவம் ரூப பிரகிருதி முதலியவற்றை அறிந்து கொண்டு மானுஷ்யமே வாவலம்பிய பந்தூனாம் கிரியதாம் ஹிதம், மனுஷ தன்மையை அடைந்து உன்னுடையதான இந்த மானிடத்தன்மையையே அடைந்து அவர்கள் மனிதர்களினுடைய நன்மைக்காக அந்த தானவனை அழிப்பாயாக. பவானகம் தஸ்மர்யதாம் அமேயாத்மம் ஸ்வயாத்மா ஜஹிதானவம் மானுஷ்யமே பாவலம்பிய பந்தூனாம் கிரியதாம் ஹிதம், உன்னுடையதான பந்துக்கள் அத்தனை பேருக்கும் ஹிதத்தை அவனை அழித்து பண்ணுவாயாகன்னு பெருமாள் அவனை ஸ்தோத்திரம் பண்ணார். அற்புதமானது. பரமாத்மாவினுடைய ஸ்தோத்திரத்தை பரமாத்மாவே பண்ணது. ஸ்ரீ பராசராக இதி சம்ஸ்மாரித்தோ விப்ர கிருஷ்ணேன சுமஹாத்மனா, இப்படி கிருஷ்ண பகவானாலே தோற்றுவிக்கப்பட்டவனாய் விகஸ்ய பீடயாமாச பிரலம்பம் பலவான் பலாஹ, மகாபலிஷ்டனா இருக்கக்கூடியதான அவனை இந்த பலராமன் ரொம்பவும் பலம் பொருந்தியவனை அடித்தான். முஷ்டினா சோஹனன் மூர்த்தினி கோப சம்ரக்தலோச்சனாஹ, அவனை தன்னுடையதான முட்டியினாலேயே குத்தினான், தன்னுடைய முட்டிகளாலேயே அடித்தான் அல்லது கைமுட்டியால் அடித்தான். கோப சம்ரக்தலோச்சனாஹ தேன சாஸ்ய பிரஹாரேண பகிர்யாத்தே விலோச்சனே, அவனுடையதான அந்த அடியினால தேன தஸ்ய பிரஹாரேண ஹரிர்யாத்தே விலோச்சனே, அப்படி பெருமாள் அந்த அடி அவன் பிரலம்பாசுரனை அவன் அடித்த பொழுது சனிஷ்காசித மஸ்திஷ்காஹ, அவன் சஹா நிஷ்காசித மஸ்திஷ்காஹ, தன்னுடையதான தலையை வெளியே விட்டவனாய் நிபபாத மஹி பிருஷ்டே தைத்ய வர்யோ மமாரச்ச, அவன் அடிக்கப்பெற்றவனாய் மகி பிருஷ்டம் பூமியிலே விழுந்தவனாய் அடிக்கப்பட்டு இறந்தும் போய்விட்டான். பிரலம்பம் நிகதம் திருஷ்டுவா பலேனானுத்த கர்மணா, அந்த பலராமனினாலே இந்தவன் அடிக்கப்பட்டான்ங்கிறது தெரிஞ்சுண்டு பலேனாத்புத கர்மணா பிரகிருஷ்டாஸ்துஷ்டூர் கோப்யாக, ரொம்பவும் மகிழ்ந்தவர்களான கோபிகள் சாது சாத்ஹிதி சாப்ருவன், பெருமாள் சொன்ன உடனே தன்னுடைய ஒரு முட்டியினால ஒரு குத்தினான் பலராமன், அவன் அதனையே அழிந்து போய்விட்டான். பிரகிருஷ்டாஸ்துஷ்டூர் கோபா, அதுக்கப்புறமா அங்க வந்திருந்ததான எல்லா கோபர்களும் மகிழ்ச்சியாக சென்றார்கள். சம்ஸ்தூயமானோ கோபைஸ்து ராமோ தைத்யே நிபாதிதே, எல்லா கோபர்களாலேயும் கொண்டாடப்பெற்றவனாய் இந்த பிரலம்பாசுரன் அடிபட்ட பொழுது பிரலம்பே சக கிருஷ்ணேன புனர் கோகுலமாயௌ, மறுபடியும் கிருஷ்ணனோட கூட கோகுலத்திற்கு வந்தான் அப்படிங்கிறது. இப்போ பிரலம்பாசுரனுடைய வதம் அதை தானே பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால பெருமாள்கிட்ட அதனுடையதான பலாபலன்களை கேட்கிறா. பெருமாள் உனக்கு தெரியாததா நான் சொல்ல வேண்டியது இருக்கா, நானே தானே, நீரே பரமாத்மாங்கிறத எல்லாம் சொல்லி எப்படியானாலும் இந்த ஜகத்துல மறுபடியும் ஜலம் ஒரு கால விசேஷத்துல கெட்டியாய் போய் மறுபடியும் ஜலமாகவே வருதோ அந்த மாதிரி இது எல்லாமே இவனுடைய பரமாத்மாவினுடைய லீலைக்காகவே ஏற்பட்டிருக்கக்கூடியதுகள் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த அசுரனை இவா எல்லாருமாக சேர்ந்து அடித்தார்கள் அப்படிங்கிறத காண்பித்து இந்த பிரலம்பாசுர வதத்தோட இதி ஸ்ரீ விஷ்ணு புராணே பஞ்சமேம்ஷே நவமோऽध्यायः அத தசமோऽध्यायः ஸ்ரீ பராசராः. இதுக்கு மேல பெரிய சர்க்கம், அது ஒரு
50 ஸ்லோகத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடியது. அது சரத்கால வர்ணனம். ராச கிரீடாதிகளுக்கு எல்லாம் போகணும். பெருமாள் நடத்தி கொள்ளட்டும். நாமும் இதோட இன்னைக்கு முடிச்சு கொள்ளலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.